Hello friends, welcome to Enna Rusikkalam. வாங்க இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான தயிர் சோறும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். இது ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். டாக்டர் ஷர்மிகா மேடம் வந்து 25 விதமான கிட்ஸ் ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபிஸ் தான் ஃபுல் வீடியோவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 3வது ரெசிபி, தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வேக வச்சுக்கலாம். நான் அந்த கதிர் பிராண்டு தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் ரைஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே சமயம் சீக்கிரமாக குக்காகவும் செய்யுது. ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வேக வச்சுக்கலாம். எனக்கு 2 கப் அளவு நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் வடித்த சாதம் மாதிரி செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான சூப்பரான டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு தனி வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ சாப்பாடு வேகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து வறுவலுக்கு கட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க. பொதுவாக உருளைக்கிழங்குனாலே கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த தண்ணியில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நல்லா இது வேகட்டும். இப்போ நமக்கு விசில் நேச்சுரலாக அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள், தண்ணியும் அதுமா கலந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியானது தாங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளிப்பு எதுவுமே போட வேண்டாம். எல்லா தண்ணியுமே வடிஞ்சிரும். நமக்கு டைமிங்கும் மிச்சம். அதே சமயம் நல்லா வடித்த சாதம் சாப்பிட்ட ஒரு எஃபெக்டும் இருக்கும். ரொம்ப சூப்பராக வரும். இன்றைக்கி நான் தயிர் சாதம் வச்சுருக்கனால கொஞ்சம் நல்லா குலைவாகவே வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. உருளைக்கிழங்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் குக் ஆகணும். ரொம்ப குக்கானால் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி வந்துடும். அதனால் ஒரு 75% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் உப்பு, மிளகாத்தூள் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சாதான் உங்களுக்கு நல்லா பிடிக்காமல் நல்லா அதே சமயம் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும். அயன் கடையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து சாப்பாடு நல்லா வடித்து வந்துருச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே சமயம் வடித்த சாதம் சாப்பிட்ட மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்ல குலைவாக தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ரை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக தயிர் சாதம் கிட்ஸுக்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு மதியம் கொடுத்து விடும்போது சில சமயம் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நல்ல குலைவான சாதத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்கும். மதியத்துக்கு ரொம்ப புளிக்கவும் செய்யாது. ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போனா தான் மதியம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். சூப்பரான குலைவான தயிர் சாதம், ரொம்ப சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து மாம்பழம் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து 25 விதமான எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் உங்களை தேடி வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களை தேடி வரும்.